சாரி கடைக்குள்ளே வந்ததும் டக்குன்னு எடுக்க மாட்டாங்க லேடிஸ். அதுவும் நான்லாம் எடுக்கவே மாட்டேன். பார்த்ததுமே பிடிச்சிருச்சு. ரேட்டும் ரீசனபிளாக தான் இருக்குது. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. தவிர மீதி 7 தலித் அமைச்சர்கள் என்னைக்காவது தலித் பிரச்சனை பற்றி பேசியிருக்காங்க? முதல்ல ராஜ்மோகன் அமைச்சர் ராஜ்மோகன் தலித்தா நான் தலித்தானே எங்களுக்கு தெரியாது. 700 தொகுதியில் நிம்மதியாக பண்ணால் எங்களுக்கே தெரியும் தலித். ஏன்னா ஒரு ஆக்டிவிஸ்டா ஒரு யூடியூபரா இருந்து எந்த தலித் பிரச்சனைக்கும் குரல் கொடுக்காதது தான் அவர். ஏதாவது எப்பயாவது எங்கேயாவது தலித் பிரச்சனைக்கு குரல் கொடுத்துருக்காரு அவரு? இப்படி இருக்கிற பட்சத்தில் தான் இந்த போராட்டம் அப்படின்றது வந்து மாணவர்கள் கையில் எடுக்கிறாங்க. ரொம்ப மோசமான ஒடுக்குதலை நம்ம வந்து பார்க்குறோம். பிஜேபி ஒடுக்கும், நான் வந்து ஒத்துக்கிறேன். தமிழக அரசு ஏன் ஒடுக்கணும்? பிஜேபி மாணவர்களை அடிக்குது. ஏன்னா வந்து அடிப்படையில் இங்க இருக்கிற ஒரு ஈக்குவாலிட்டிக்கு எதிரான ஒரு கட்சி, ஒரு பாசிசத்தை வளர்த்தெடுத்த கட்சி. நீங்கள் பாசிசத்துக்கு எதிரானவர்கள். நீங்க ஆக்கப்பூர்வமான ஒரு மாற்றத்தை உருவாக்கி இங்க தமிழகத்தை முன்னோடி மாநிலமாக்க விரும்புகிற ஒரு கட்சி. நீங்கள் போராடுகிற மாணவர்களை ஏன் அடிக்கிறீங்க? யார் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தது? பேட்ச் இல்லாம அடிக்கிற அளவுக்கு கோழைகளா நீங்க? நான் கேட்கிறேன். பேட்ச் குத்தாம அடிக்கிற அளவுக்கு கோழைகளா நீங்க இருக்கிறீங்க. அடிக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்க, அடிங்க. அதை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். 8 தலித் அமைச்சர்களை கொடுத்துட்டோம். சரி, அந்த 8 தலித் அமைச்சர்கள் என்னைக்கே தலித் பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சுங்க. வன்னியரசு தோழரை தவிர மீதி 7 தலித் அமைச்சர்கள் என்னைக்காவது தலித் பிரச்சனை பற்றி பேசியிருக்காங்க? முதல்ல ராஜ்மோகன் அமைச்சர் ராஜ்மோகன் தலித்தா நான் தலித்தானே எங்களுக்கு தெரியாது. 700 தொகுதியில் நிம்மதியாக பண்ணால் எங்களுக்கே தெரியும் தலித். ஏன்னா ஒரு ஆக்டிவிஸ்டா ஒரு யூடியூபரா இருந்து எந்த தலித் பிரச்சனைக்கும் குரல் கொடுக்காதது தான் அவர். ஏதாவது எப்பயாவது எங்கேயாவது தலித் பிரச்சனைக்கு குரல் கொடுத்துருக்காரு அவரு? மற்றபடி என்னைக்கும் தலித்தோட பிரச்சனை கூட நின்னதே கிடையாது. அவர் அமைச்சர் ஆனானா எனக்கு புரியவே இல்லை எங்களுக்கு. அதை நீங்க நம்ம கட்சியில அவரை நீங்கள் அமைச்சர் ஆக்கி கொள்ளுங்கள், நல்ல விஷயம். நீங்க ஒரு தலித் ரெப்ரசன்டேட்டிவ் கொடுத்தேன்னு சொல்லிக்கோங்க. ஆனா அது மாற்றம் கிடையாது. இப்ப வன்னியரசு தோழர் மாதிரி அவருக்கு பவர் கிடைச்சவனே அவரால் சில விஷயங்களை செய்யறாருல்ல, உண்மையிலே நாங்கள் பாராட்டுவோம். நேரடியாவே வன்னியரசு தோழருக்கும் எனக்கு நிறைய முரண் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா வன்னியரசு தோழருடைய அமைச்சர் வன்னியரசு தோழருடைய நடவடிக்கைகளை பார்த்து நான் வியந்தேன். உண்மையிலே மகிழ்ச்சி. அவருக்கு இந்த மேடையில நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். ஆனா தாவகேவுடைய மற்ற 7 தலித் அமைச்சர்கள் என்ன செஞ்சீங்க? அமைப்பினர் அந்த ஸ்லோகனை ஒவ்வொரு முறையும் சொல்றப்போ அது கூட சேர்ந்து எண்ணற்ற மக்கள் தன்னுடைய சாதியை மறந்து மதத்தை மறந்து பாபா அம்பேத்கர் முழக்கத்தை முழங்குறப்போ உண்மையிலேயே எனக்கு இந்தியன்ற பெருமை இப்பதான் கிடைக்குது. I never felt I'm being Indian. நான் இந்தியனா உணர்ந்ததே கிடையாது. என் ஊர்க்காரனா நான் உணர்ந்ததே கிடையாது. நான் ஒரு தமிழனா என்னால ஃபீல் பண்ணதே கிடையாது, பண்ண முடிஞ்சதே கிடையாது என்னால. ஒவ்வொரு முறையும் நான் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கேன், நிராகரிக்கப்பட்டிருக்கிறேன் சாதியின் பேரால. ஸ்கூல்ல டீச்சர் கிட்ட வந்து நெருங்குறப்போ இருக்கிற பதட்டம் இருக்கும்ல, அந்த பதட்டத்தை வந்து என்னுடைய சக நண்பன் அனுபவிச்சதே கிடையாது. அப்போ இதை நான் வந்து ஓவர் கம் பண்ணி வரத்துக்கே இவ்வளவு நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 43 வயது இருக்குது எனக்கு. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த பிரச்சனை தொடர்ந்துட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரையும் பார்க்குறப்போ இவன் எதனால் இப்படி இருக்கான், இவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கும், அவன் வந்து அம்பேத்கர் புக்கை வச்சுருக்கானே, அவனை ஏதாவது ஜாதின்னு சொல்கிறாங்களோ, அவனை வந்து காலி பண்ணுறாங்களோ, அவ்வளோ பயம். ஸோ அந்த பயம் நீங்கிய ஒரு பொழுதாக, அந்த பயம் நீங்கிய ஒரு காலமாக, அந்த பயம் நீங்கி நானும் இந்தியன் தான், நானும் உங்களோடு நிற்கிறேன், நானும் வந்து உங்களில் ஒருவன் தான், நீங்களும் நானும் ஒன்று தான், நம்ம எல்லாரும் சேர்ந்து இங்கே இருக்கிற அநீதிக்கு எதிராக போராட வேண்டும் அப்படின்றது இருக்குல்ல, அந்த ஃபீலிங் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டைமாக எனக்கு கிடச்சிருக்கு நீங்கள். ஆக்சுவலி அது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். அது சிஜேபியோடைய போராட்டத்தின் வடித்தின் மூலமாக இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இந்த கல்வி அமைப்பில் இருக்கிற இன்இக்வாலிட்டியை ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. நான்லாம் வந்து எப்பவே ஃபீல் பண்ணிட்டேன், இந்த கல்வி எனக்கு ஏன் வந்து ஈக்குவலா இல்லை, ஈவன் வந்து பிரைவேசேஷனே எனக்கு ஈக்குவலா இல்லை, எதுவுமே என்னை வந்து சமமா பார்த்ததே இல்லை.
இங்க இருக்கிற மக்களை சமமா பார்த்ததே இல்லை. பொருளாதார ரீதியாகவும் மத ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் வந்து இங்க வந்து ஒரு மேல் பள்ளமா தான் இன்னைக்கு இருந்துட்டே இருக்கு. ஈக்குவாலிட்டியே இல்லை இங்க. இப்பதான் இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நீட்ல நடந்த முறைகேடுகளுக்கு எதிராக போராட ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த முறைகேடுகளுக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறப்ப பாசத் அப்படின்றவருடைய வடிவத்தை முன்னிறுத்து போராடுகிறார்கள். அந்த வடிவம் இங்க இருக்கிற இன்இக்வாலிட்டியை கேள்வி கேட்ட வடிவம். ஸோ அந்த இன்இக்வாலிட்டியை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இன்னைக்கு உருவாயிருக்கு தான் நான் வந்து பார்க்குறேன். நம்ம இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த ஸ்பேஸை இங்க இருக்கிற இன்இக்வாலிட்டியை எப்படி நம்ம பிரேக் பண்ணலாம்? நீட்ல எப்படி இன்இக்வாலிட்டி இருக்கு? ரொம்ப அநியாயமான ஒரு மோசமான ஒரு முறை தான் நீட் முறை. ரொம்ப ரொம்ப கொடுமையானது. இப்போ நீங்க சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடை பத்தி நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க. கம்மியான மார்க் எடுத்துட்டு அவனும் வந்து உள்ள வந்துடுறான், நாங்க வந்து நிறைய மார்க் எடுத்துட்டு எங்களுக்கு சீட்டு கிடைக்கல, நாங்க வெளியே இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நீட் ரொம்ப கம்மியான மார்க் எடுத்து உள்ள போனவங்க தான் எக்கச்சக்கம். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இதை எடுத்து நீங்க ஏன் கேள்வியே கேட்கல? 120 மார்க் எடுத்தவன் இன்னைக்கு வந்து டாக்டரா படிச்சுட்டு இருக்கிறான் பணம் இருக்கிறதுனால. யாராவது கேள்வி கேட்டீங்களா? இங்க இருக்கிற மாணவர்கள் தலித்துகள் வந்து ரிசர்வேஷன் மூலமாக படிக்கிறாங்க அப்படின்றத காலகாலமா சொல்லிட்டே இருக்கிறீங்கல்ல. நேற்று கூட ஒரு தோழர் வந்து பேசினாரு, தமிழகத்துல வந்து இடஒதுக்கீடு இருந்ததுனாலதான் மலமல்லர்கள் கூட வந்து இங்க வந்து டாக்டரா படிக்க முடிஞ்சதெல்லாம் சொன்னாரு. நீ டாக்டரானதை பத்தி எப்ப பேச போற? மலம் அல்லவன் டாக்டர் பத்தி நீ பேசுறல. நீ ஏன் ஒரு மிகவும் பிற்பட்ட சமூகத்திலிருந்து வந்திருக்கிற, உனக்கு இடஒதுக்கீடு மூலமா தான் டாக்டர் வேலையே கிடைச்சிருக்கு, டாக்டர் படிப்பே கிடைச்சிருக்கு. நீ எப்ப அதை பத்தி பேச போற? ஒவ்வொரு முறையும் தலித்துகள் தான் இடஒதுக்கீடு மூலமா உள்ள வந்துட்டான். எவ்வளவு மோசமான ஒரு குற்றச்சாட்டு. ரொம்ப கவலையா இருக்கு. எப்ப இதை வந்து நம்ம பேச போறோம்? அப்படி இருக்கிற பட்சத்துல தான் 120 மார்க் 200 மார்க் எடுத்த நீட்ல எடுத்த மாணவர்கள் இன்னைக்கு வந்து மருத்துவரா படிச்சுட்டு இருக்காங்க. காரணம் பணம். அப்ப மிக குறைந்த மதிப்பெண் பெற்று பண வசதி இருந்தா நீட்ல கல்வி கற்க முடியும்ன்ற ஒரு அநியாயத்தை செய்யறப்போ நம்ம ஏன் அதை தட்டி கேட்கல? ஏன்னா இங்க வந்து வர்க்க ரீதியான அந்த இன்இக்வாலிட்டியை வந்து நம்ம சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே இல்லை. ஸோ இவ்வளவு முரண்கள் இருக்கு. இன்னைக்கு மாணவர்கள் இதை சரியா புரிஞ்சுக்கிட்டு இந்த நீட்டுக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிருக்கதை நான் முழுமனதோட வரவேற்கிறேன். அதே நேரத்தில் நீட்டை ஒழிக்கணுன்றது வந்து தமிழகத்திலிருந்து இருந்த மிக முக்கியமான குரல், தமிழ்நாட்டிலிருந்து இருந்த மிக முக்கியமான குரல். அந்த குரலை இந்தியா முழுக்க பரப்ப வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. இதை நம்ம அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கு. இன்னைக்கு ரேவதி மேம் கேட்குறப்ப கூட வந்து எனக்கு இந்த போராட்டத்தில் வர்றதுல எனக்கு விருப்பம் தான், ஆனால் நீட்டு ஏன் வேணான்றீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நீட் அடிப்படையில் வந்து ரொம்ப அநியாயமானது, சமத்துவத்துக்கு எதிரானது. ஸோ நம்ம அது வந்து முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கல்வி அமைப்பு முறை அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கொஞ்சம் ரியலைஸ் பண்ணாங்க. ஓகே, எனக்கு சில விஷயங்கள் புரியுது, ரொம்ப நன்றி. ஆனால் அவங்க அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அவங்க வந்து புரிய வச்சேன்.